வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நாம் மேங்கோ பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது மாம்பழத்துலேயும் செய்யலாம், மாங்காயிலையும் செய்யலாம். பச்சை மாங்காயில் மாம்பழத்தை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற சதையெல்லாம் வலித்து எடுத்துருங்க. இது எல்லா சதையும் வலித்து பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன கப்பில் எனக்கு 2 கப்பு வந்திருக்கு இந்த சதையெல்லாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது தண்ணி விட தேவையில்லை, தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற தேவையில்லை, அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். 1/2 கப்பு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க, கெட்டி பதம் வர வரலும் நல்லா கிளறுங்க. இப்படி எடுத்து இப்படி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு வரும். இதுதான் ஸ்டேஜு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றி நல்லா கரண்டி வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. எல்லா பக்கமும் இது பரவட்டும். இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா தான் சீக்கிரம் காஞ்சிரும், கட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்லைஸாக ஒரு 2 நாள் நான் வெயிலில் வச்சு காய்ஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரத்தில் கத்தி வச்சு கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா சென்டரில் ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இடம் வந்துருச்சு. இதை இப்போது கத்தியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லா டேஸ்ட்டும் இதில் கலந்துருக்கு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.